அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் பறவை. முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர் இறந்துட்டார். அவரை பற்றிய ஒரு ட்ரிபியூட்னு வச்சுக்கலாம். அவரை பற்றிய ஒரு சில விஷயங்கள், அவரை பற்றிய ஒரு சில கருத்துக்கள், அவர் சொன்ன கருத்துக்கள், அதை நான் ஷேர் பண்ணிக்கணும் விரும்பினேன். அதுக்காக நான் சொல்றேன். இதை எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கலாம், இல்லை தெரியாமல் இருக்கலாம். தயவு செய்து இதை யாரும் எதிர்க்காதீங்க. முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர் ஒரு கருத்தரங்கில் உரையாற்றி கொண்டிருக்கும் போது உடல்நல குறைவு ஏற்பட்டது. அதனால ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க. மருத்துவமனையில சேர்த்தும் போது உயிர் பிரிந்துட்டு இருக்காங்க. மிக சோகமான விஷயம். அந்த இடத்துலதான் இந்தியாவை தாக்குச்சு. இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக பதவி இருந்தவர் அப்துல் கலாம். அவர் காலம் 2002 முதல் 2007. அது முடிய இந்தியா குடியரசுத் தலைவராக இருந்தவர். இந்தியா அணு வலிமை நாடாக குறிப்பிட்டதாக பங்கேற்றார். அப்போ அவர் அப்துல் கலாம் வெங்ரான் 2 அணுகுண்டு சோதனையில் பிரதமரின் தலைமை அறிவியல் ஆராய்ச்சியராக இருந்தார். 1931 அக்டோபர் 15ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் ஏபிஜே அப்துல் கலாம் பிறந்துள்ளார். அவர் ஒரு பள்ளி படிப்பை பின் தந்தைக்கு பத்திரிகை விநியோகி பணி செய்துள்ளார். அவர் கணிதத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். தெரிந்தது எல்லாத்துக்கும். அவர் திருச்சி புனித வளனார் கல்லூரியில் இளநிலை இயற்பியல் பயின்றார். 1960 DRDO வானூர்தி மேம்பாடு அமைப்பில் விஞ்ஞானியாக சேர்ந்தார். இராணுவத்திற்கு சிறிய ரக வெளிப்பாடுகள் தயாரித்து பணியில் ஈடுபட்டார். 1969 இந்தியா விண்வெளி ஆராய்ச்சி மையத்திற்கு மாற்றப்பட்டார். இந்த மாதிரி பல சாதனைகள் படைத்த அவர் உள்நாட்டு செயற்கைக்கோள்கள் செலுத்தும் வாகன திட்ட இயக்குநராக சேர்ந்தார். அவர் காலம் 20 ஆண்டுகள் பணிபுரிந்தார். அதில் SLV மற்றும் SLV-3 திட்டங்களை வெற்றி பெற்றன. காலங்கள் அதாவது இவரோட இறுதி சடங்கு ராமேஸ்வரத்தில் நடக்கப்படும் என்று கூறப்பட்டுச்சு. ஆனால் அது மாற்றப்பட்டு இருக்கலாம். அதை பற்றி நாம் பேச வேண்டாம். அவர் ஏகப்பட்ட இது சொல்லியிருக்காருங்க. You have a dream before your dreams can true. APJ Abdul Kalam. I am not a handsome guy, but I can give my hand to someone who needs help. Beauty is in art, not in face. APJ Abdul Kalam. இந்த மாதிரி நிறைய அவரோட என்ன சொல்றது கருத்துக்கள், நிறைய அவரோட விஷயங்கள் ஷேர் பண்ணப்பட்டிருக்கு. அவர் இவ்வளவு பெரிய ஒரு என்ன சொல்றதுங்க ஒரு பெரிய ஆளுக்கும் அவரோட இதுக்கும் அவரோட தோற்றமோ ஒரு இதுவும் இல்லைங்க. அவருடைய நம்பிக்கையும் அவரோட தன்னம்பிக்கையும் மட்டும்தாங்க. இவர் இப்போ உங்களுக்கு தெரியுங்களா, இப்போ இவர் ஒரு வார்த்தைகள் நிறைய வார்த்தைகள் இவரோட இது ஷேர் ஆயிட்டு இருக்குங்க. Best book is equal to 100 good friends, but one friend is equal to library. இதெல்லாம் APJ அப்துல் கலாம் சொல்ல முடியாத மாதிரி சொல்லியிருக்காருங்க. ஒரு முட்டாள் தன்னை முட்டாள் என்று உணரும் தருணத்தில் அவன் புத்திசாலியாகிறான். ஒரு புத்திசாலி தன்னை புத்திசாலி என்று பெருமை கொள்ளும் கணத்தில் அவன் முட்டாளாகிறான். APJ அப்துல் கலாம் இந்த மாதிரி அவர் நிறைய சொல்லியிருக்காரு. ஆனா இப்ப அவரோட வேர்டிங் எது அதிகமா இந்த இணையதளத்தில், அதாவது Facebook, Twitter போன இதில் பரவுவது என்னன்னா, மாணவர்களே, இளைஞர்களே, விடைபெறுகிறேன். நாட்டை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்வது உங்கள் கடமை. இறைவன் அழைத்து கொண்டான் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை அவர் போட்டோ போட்டு Facebook, Twitter அந்த மாதிரி சமூக சேவை இதுல சமூக வலைத்தளத்துல பரவி கொண்டிருக்கிறது. அதுக்கு லைக்கும் ஷேரும் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லலாம். இது யார் உருவாக்கலாங்கன்னு தெரியல. ஆனா இது பிரமாதமாக போய் கொண்டிருக்கிறது. அப்புறம் இவர் இன்னொரு வார்த்தை என்ன சொல்றாங்கன்னா, அது இந்த இந்தியாவே ஒரு 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 என்ன சொல்றது, இந்தியாவே ஒரு பொலிட்டிக்கல் லீடர், அதாவது அரசியல்வாதி, அரசியல் சம்மந்தப்பட்டவருக்கான அழுகிறத அப்துல் கலாம் ஒருவருக்கு மட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அப்துல் கலாம் ஒருத்தருக்கு மட்டும்தான் எல்லா அரசியல்வாதிகளும் இருந்தும் எல்லா மக்களும் இருந்தும் அழுகிறாங்கன்னு சொல்லலாம் ஒரு இறப்புக்கு. அதை நானும் கூட சொல்லலாம். ஏன்னா எனக்கு சொல்ல கண்களில் நீர் கோர்க்கிறதுன்னு சொல்லலாம். அப்படி ஒரு பெருமை வாய்ந்த ஒருவர் இப்போ நம்ம கூட இல்லை
இருப்பார், ஆனால் நம்ம இதில் இருப்பார்னே சொல்லலாம். இது இப்போ இல்லை என்ற ஒரு ஒரு வருத்தம், ஒரு வருத்தத்தான சொல் மறைந்து விட்டார். அந்த சொல்ல வந்து சொல்ல முடியல. அவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்டரி, அவ்வளோ பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் நம்மளை விட்டு போயிட்டார். அவர் 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 போல நிறைய பேர் இருந்தாலும் அவர் போல வருமா அதான் தெரியல எனக்கு. அவரை பற்றி எனக்கு தெரிந்த இந்த சில வார்த்தைகளை நான் சொல்லியிருக்கேன். இது உண்மை. இது வந்து தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க மக்களானவன், நீங்கள் தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க. அஹ் இது வந்து இந்த இது கூறுறக்கு என்னோட சோகத்தையும் என்னுடைய இதையும் பகிர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பளித்த ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கும் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அவருக்கு. ஏன்னா அவர் இல்லாமல் நான் பேச முடியாது போய். ஏன்னா அவர் இல்லைன்னா இது வந்திருக்காது. அப்புறம் இணையதளமான யூடியூப் அவர்களுக்கும், ஆனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு, மக்களான உங்களுக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நான் விடைபெறுகிறேன். நன்றி. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். எங்கள் சேனல் அப்டேட்டை காண வேண்டும் என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் விக்னேஷ்.